வணக்கம். விசிகாவோட தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கிட்ட தமிழ் தேசியத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி குறித்து அண்ணன் சீமான் குறித்து வன்மத்தை காழ்ப்புணர்ச்சிய 5 நிமிஷத்துக்கு பேசுவாப்புல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச தமிழ் தேசியங்கிறது நாம் தமிழர் கட்சி குறித்து அண்ணன் சீமான் குறித்தான தனது வன்மத்தை காழ்ப்புணர்ச்சிய பொறாமையை வெளிப்படுத்துறத அதான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே தமிழ் தேசியம். மிக அண்மையில பேசியிருக்காப்புல யாரு திருமா. அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியத்தை பார்ப்பனியத்துக்கு எதிராக நிறுத்தாமல், இந்துத்துவத்துக்கு எதிராக நிறுத்தாமல், இந்தி வாழாக்களுக்கு எதிராக நிறுத்தாமல், பார்ப்பனிய பணியாக்களுக்கு எதிராக நிறுத்தாமல், வடவர் ஆதிக்கத்துக்கு எதிராக நிறுத்தாமல், ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிராக நிறுத்தாமல் தெலுங்கர் எதிர்ப்பு என கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என சுருக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாப்புல. அண்ணன் சீமான் கூட பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அறியாமையில் இருக்கவன்ட்ட நீ போதிக்கலாம், புரிய வைக்கலாம், ஆனா பொறாமையில் இருக்கவன்ட்ட ஒரு காலத்தையும் புரிய வைக்க முடியாது, நீ போதிச்சு தெளிவுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே திருமாவுக்கு அண்ணன் சீமான் மீது எப்போதும் பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம், வயிற்றெரிச்சல் இது எல்லாம் உண்டு. அதை அவ்வப்போது வெளிப்படுத்துவார். வைகோ திருமாவை சீன்றார். கிளையே இல்லாத கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவை வெளிப்படையாக சீண்டுகிறார் வைகோ. அப்புறம் திருமாவோட கருத்தை சொல்லி அவருக்கு நோபல் பரிசு தரலாம் அப்படின்னு கிண்டல் பண்றார். அந்த வைகோ மீது திருமா ஒரு காலத்தையும் பாயமாட்டார். ஏன், கடந்த காலத்துல ஸ்டாலின் மிக மோசமாக திருமாவை நடத்தினார். அந்த ஸ்டாலின் குறித்து ஸ்டாலின் பேரை சொல்லி எந்த இடத்துலையும் திருமா பேச மாட்டார், யாரு பேரை சொல்லியும் பேச மாட்டார். ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்னா அவ்வளவு வன்மம், அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, அவ்வளவு பொறாமை. இத்தனைக்கும் ஒரு இடத்துல கூட அண்ணன் சீமான் திருமாவை விட்டு கொடுத்து பேசுனதில்லை. பல இடங்கள்ல திருமாவுக்கு ஒரு நெருக்கடி சூழல் வர்றப்ப திருமாவுக்கு ஆதரவாக பேசியது அண்ணன் சீமான், திருமாவை விட்டு கொடுக்காம பேசுனது அண்ணன் சீமான், திருமாவை உயர்த்தி பேசுனது அண்ணன் சீமான். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அண்ணன் சீமானவர்கள் திருமாவை எவ்வளவு உயர்த்தி பேசினாலும், விட்டு கொடுக்காம பேசினாலும், ஒரு ஆபத்து சமயத்துல நெருக்கடி சூழல்ல ஆதரவு கரணிட்டாலும் அதுக்கு எதிர்வினையாக திருமாகிட்ட இருந்து வர்றது முழுக்க காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் தான். அதனால நாம் தமிழர் கட்சி குறித்தான திருவிவாதம், நாம் தமிழர் கட்சி குறித்தான அவதூறு, இது எல்லாத்தையும் திருமாவே செய்வார். வன்னியரசு போன்ற ஆட்கள் மிக கேவலமாக அவரோட சமூக வலைதள பக்கங்கள்ல இல்ல பொதுக்கூட்ட மேடையில பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி குறித்து ஓம் தமிழர் அப்படின்னு பேசுவாரு. அண்ணன் சீமானவர்களை உரிமையில பேசுவாரு. இது எதையும் திருமா கண்டிக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா திருமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய மேடையில அண்ணன் சீமான இழிவா பேசினாலும் திருமா ரசித்து கொண்டிருப்பார். இதுதான் திருமாவோட தராதரம், அவ்வளவுதான். ஆனா அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மேடையில திருமாவை விமர்சிச்சா உடனடியா அண்ணன் சீமான் கண்டிப்பாங்க. ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மேடையில அண்ணன் ஹிமாயின் பேசுறாங்க. பேசுறப்ப எடுத்த எடுப்புல திருமா மீது விமர்சனத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மேடையில அண்ணன் சீமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பார். ஏன்னா திருமாவை பேசினா அண்ணன் சீமான் திட்டுவாங்க அப்படின்னு அண்ணன் ஹிமாயின் அண்ணனுக்கு தெரியும். அதனால இப்படி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் விசிகாவை பகை சக்தியாக பார்க்கல. ஒருபோது விசிகாவை நம்ம விமர்சிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு திட்டமிட்டு நகரல. விசிகாவை வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சது இல்லை. ஆனா திருமாவை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சி சீண்டி கொண்டே இருப்பது, நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறு பரப்பிக் கொண்டே இருப்பது. இப்ப என்ன சொல்றாப்புல, பார்ப்பனிய பணியா, இந்தி வாழா, வடவர் ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம் இது எல்லாத்தையும் எதிர்ப்பாங்களா அப்படின்னு அண்ணன் சீமான் குறித்து நாம் தமிழர் கட்சி குறித்து கேள்வி வைக்கிறார். சரிங்க, கேள்வி அப்புறம் வைக்கலாம். இந்த பார்ப்பனிய பணியாங்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விஜய்கிட்ட கேளுங்களேன், கொஞ்சம் புசியாந்துட்டு கேளுங்களேன். பார்ப்பனிய பணியா அப்படின்னா அவங்க பணியாரமான்னு கேட்பாங்க. இந்தி வாழா அப்படின்னா தௌசண்ட் வாழா கேள்விப்பட்டிருக்க, இதுனா இந்தி வாழா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட எது பத்தி எந்தவித புரிதலும் இல்லாத ஒரு கூட்டத்தை தலைமை ஏற்றுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு திரும்ப பாடம் எடுத்துறாரு. இந்தி வாழாவை எதிர்க்கணும், பார்ப்பனிய பணியாக்களை எதிர்க்கணும், வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கணும். நாங்க யாரை எதிர்க்கணுமோ எப்ப எதிர்க்கணுமோ சரியா எதிர்க்கிறோம்.
தேர்தல் அரசியலுக்காக எங்கள் முடிவுகளை, எங்கள் நிலைப்பாடுகளை, கோட்பாடுகளை நாங்க ஒரு நாளும் சமரசம் செய்து கொண்டதில்லை. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டப்ப தேசிய கட்சிகளோடு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்ல, தேர்தல் உடன்பாடு இல்ல, உறவு இல்லைன்னு 2010 கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடையில 16 ஆண்டுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க. இந்த 16 ஆண்டு காலத்துல 2016 சட்டமன்ற பொது தேர்தல், 19 பார்லமென்ற பொது தேர்தல், 21 சட்டமன்ற பொது தேர்தல், 24 பார்லமென்ற பொது தேர்தல், 26 சட்டமன்ற பொது தேர்தல்னு 5 பொது தேர்தலை கடந்து வந்திருக்கோம். அப்புறம் இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் காலம் அப்படின்னு பலவற்றை கடந்து வந்திருக்கோம். எந்த இடத்துலையும் திமுகவோடு அதிமுகவோடு சமரசம் பண்ணதில்லை. நாம வெற்றி பெறல, தோல்வி பெற்றுட்டோம், அப்ப வெற்றியை ஈட்டணும், அதுக்கு அதிமுக போயிடலாம், பாஜக போயிடலாம் அப்படின்னு ஒரு நாளும் கணச்சிட்டதில்லை. ஏன், ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தை கூட நடத்தினது கிடையாது. எவ்வளவு பேரம் பேசப்பட்ட போதும், அடக்குமுறை பாய்ச்சப்பட்ட போதும் எதுக்குமே பிடி கொடுக்காம கொண்ட கொள்கையில அதே இடத்துல விடாப்பிடியா அண்ணன் சீமான் நிக்கிறாங்க. அதான் அண்ணன் சீமானோட தனித்துவம், போர்க்குணம், போராட்ட குணம். அந்த அண்ணன் சீமான் நோக்கி 1000 அவதூறுகள். இதை மத்தம் வைக்கலாம்னா பரவாயில்ல, திரும்ப வைக்கலாமா? கடந்த காலத்துல தமிழ் தேசியம்ங்கிற முழக்கத்தை வைத்தது திரும்ப, மாற்று கருத்து இல்ல. அன்னைக்கு பெரியார் குறித்தான விமர்சனத்தை இதே திரும்ப ஏற்றார். திராவிடத்தை, இல்லாத திராவிடத்தை தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க, இல்லாத திராவிடம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு அப்படின்னு இதே திரும்ப பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசியதை விட விடாப்பிடியாக, வீரியமாக, சமரசம் இல்லாம நாம் தமிழர் கட்சி பேசுது. அண்ணன் சீமான் பேசுறாங்கன்னா அதை வரவேற்றிருக்கணும், அதை கொண்டாடணும். ஆனா அவ்வளவு போறாம நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க வாக்கரசியலை பத்தி கவலைப்படாம எது சரியோ அதை பண்ணுது. தேர்தல் களத்துல பொது தொகுதியில ஆதி தொல்குடிகளை வேட்பாளர் எடுத்து, இவன் தமிழன், என் உடன் பிறந்தவன், இவனை தமிழனா பார்த்தா வாக்கு போடு, சாதியா பார்த்தா ஓட்டு போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு வெளிப்படையாக சாதிய அடர்த்தி மிகுந்த ஊர்கள்ல அண்ணன் சீமான் பரப்புரை பண்ணாங்க. யாருங்க பண்ணிருக்கா? புறக்கணிக்கப்பட்ட பெரும்பான்மை இல்லாத சமூகங்களா இருக்கக்கூடிய நாவிதர், குயவர், வண்ணார், பண்டாரம் போன்ற சமூகங்களுக்கான பிரதித்துவம் அளிக்கப்படணும்னு தேடி கண்டறிஞ்சு அவங்கள தேர்தல் காலத்துல எடுத்தது எந்த கட்சிங்க? நாம் தமிழர் கட்சி இல்லாம திருநங்கைக்கு எந்த கட்சியில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? திமுகவுல, அதிமுகவுல, காங்கிரஸ்ல, பாஜகவுல, விசிகாவுல. நாம் தமிழர் கட்சி 2016 இப்ப 2026 திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. சரிசமமாக பெண்களை 2019, 21, 24, 26 தொடர்ச்சியா எல்லா தேர்தல் காலத்திலும் எடுத்தோம். சரிபாதி வாய்ப்பை வழங்குறோம். அதே போல உடுதை தாய்மொழியா கொண்டவங்க, தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க, கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க, பிற மொழிவழி தேசியத்தை சேர்ந்தவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்துல வாய்ப்பு வழங்குது. நாம இன்னும் சொல்றோமே, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப அமைச்சரவையில பிற மொழியாளர்களுக்கும் பிரதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றோமே. இதுக்கு மேல எல்லோரையும் உள்ளடக்கிய அரசுல எப்படி செய்ய முடியும்? நாம் தமிழர் கட்சி நோக்கி இவ்வளவு கேள்விகளை தொடுக்கிற பார்ப்பன பணியாவை எதிர்ப்பாரா, இந்தி வாழாவை எதிர்ப்பாரா அப்படின்னு கேட்கிறாருல திரும்ப. திமுகவை நோக்கி ஏதாவது ஒரு கேள்வியை, திமுக ஆட்சி காலத்துல திமுக அரசு கேள்வி கேட்க மாட்டாங்க, ஐயா ஸ்டாலின் கேள்வி கேட்க மாட்டாங்க. யாரை கேள்வி கேட்பாங்க? காவல்துறையே. காவல்துறையே இப்படி பண்ணுது. ஒருத்தன் அருவா எடுத்து வெட்டிட்டானா வெட்டினவனை திட்டுறது கிடையாது, அருவாளை திட்டுறது. இதுதான் விசிகாவோட சூத்திரம். திமுக ஆட்சி காலத்துல வேங்கவையில் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக்கி அநீதி விளைவிக்கப்பட்டது. இது ஸ்டாலின் செய்யக்கூடிய பச்சை துரோகம். இதுவா சமூக நீதி அப்படின்னு என்றைக்காவது திரும்ப பேசியிருக்காரா? அதிகபட்சம் காவல்துறை கண்டிப்பார். மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. கோயிலுக்கு பூட்டு போடுது திமுக அரசு. நீங்க வைக்கத்தை பேசுறீங்க, ஆனா உங்க ஆட்சியில தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை அழைச்சு போக மாட்டேங்கிறீங்க. இதுவா சமூக நீதி அப்படின்னு திமுக அரசை நோக்கி திரும்ப என்றைக்காவது கேட்டிருப்பாரா? ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற ஏன் மறுக்கிறீங்க? ஏன் காலம் கடத்துறீங்க? ஏன் தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னு என்றைக்காவது கேட்டிருப்பாரா? பஞ்சமில்ல மீட்பை செய்யறதுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை செய்யுங்க அப்படின்னு திமுகவுக்கு வலியுறுத்திருப்பாரா? திராவிட மாடலோட முன்னோடி ராமர் என்று சொல்லி திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ரகுபதி அன்றைக்கு பேசிய போது, எது திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமரா?
இது திராவிட மாடலை கொச்சைப்படுத்துற வேலை இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு முன்னோடி ராமர் என்று யார் பேசுறா? ரகுபதி. அம்பேத்கர் வாழ்ந்து மறைந்த மகானுக்கு இதிகாச புராண கதாபாத்திரம் ராமர் முன்னோடியா? இது அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகிற வேலை என்று திருமா என்றைக்காவது அமைச்சர் ரகுபதிக்கு கண்டனம் தெரிவித்தாரா? அதே போல எச் ராஜா திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள், ஸ்டாலினும் சேர்த்துக் கொள்ள மாட்டார் சொன்ன போது அன்னைக்கு திருமாவுக்காக ஆதரவு கரம் நீட்டியது அண்ணன் சீமான். திருமா தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டாங்க அப்படிங்கிற பேச்சுல வெளிப்படுறது அப்பட்டமான, அவ்வளவு மோசமான விஷமத்தனம். அந்த கருத்தை ஸ்டாலின் கண்டித்தாரா? திருமா அது பிடித்து கேட்டாரா? திருப்பரங்குன்ற விவகாரத்துல அங்க ஆடு கோழி பல்ல கூடாது என்று தடை போட்டது திமுக அரசு. இதுதான் உங்கள் மத சார்பின்மையா என்று திமுகவை நோக்கி இதே திருமா கேட்டாரா? கேட்டது இல்ல. தூய்மை பணியாளர்கள் 15 நாளைக்கு மேல போராடினாங்க ரிப்பன் மாளிகை வாசல்ல. அப்படி போராடுகிற வேளையில விளிம்பு நிலை மக்களை போட்டு இந்த பாடுபடுத்தீங்களே, இதான் உங்களோட சமூக நீதியா என்று சொல்லி அன்றைக்கு திருமா ஒரு வார்த்தை திமுக அரசு கேட்டிருப்பாரு. திமுக அரசு அப்ப என்ன பேசணும்? நீங்க பேசுறது திராவிடம் இல்ல, போலி திராவிடம். திராவிடம்ங்கிற பேர்ல நீங்க போலித்தனம் பண்றீங்க அப்படின்னு திமுகவை நோக்கி திருமா பேசியிருக்க வேண்டும். ஆனால் பேசல. மாறாக திமுகவுக்கு ஒத்து ஊதினாரு, திமுகவுக்கு முட்டை கொடுத்தாரு. இப்ப இந்த பக்கம் தாவிட்டாரு. இந்த பக்கம் தாவி இப்ப இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்கிறேன், ஒரு காணொலியை பார்க்கிறேன். சேலம் ஒதியத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல அண்ணல் அம்பேத்கர் சிலை கால் போட்டிருக்கிற சிலை. அந்த சிலையை திறக்க முடியாம 5 ஆண்டு காலமா போராட்டம் இருக்கு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது கடந்த காலத்துல திமுக, இன்னைக்கு தாவேகா. அந்த அம்பேத்கரை கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்லுது. அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுல சிக்கல் இருக்கு. திறக்க சொல்லி போராடுறவங்களை வழக்கு போட்டு சிறைப்படுத்தக்கூடிய வேலையை தாவேகா அரசு பண்ணுது. அப்ப அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிற தாவேகா உடனடியாக அந்த அம்பேத்கர் சிலையை திறக்கணும், அங்க சமூக பதற்றம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு பேச வேண்டிய திரும்ப என்ன சொல்றாரு? இந்த அம்பேத்கர் சிலையை வச்சு அங்க சமூக விரோதிகள் இந்த மாதிரி பண்றாங்க, இது தாவேகா ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்க முயற்சி பண்றாங்க, தாவேகா ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. என்னமோ தாவேகா ஆட்சிக்கு அப்படி நல்ல பேர் இருக்க மாதிரி இந்த சம்பவத்தின் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்களாம். அப்ப அரசு பண்ணது தவறுன்னு சொல்லாம யாரோ இந்த அரசு கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு வழக்கம் போல முட்டு கொடுக்கக்கூடிய எந்திரத்தை தூக்கி விட்டார் அண்ணன் திருமா. இவ்வளவுதான் அவரு. திமுக கிட்ட கேள்வி கேட்டதில்ல, குறைந்தபட்சம் தாவேகா கிட்ட கேள்வி வைப்பாரு. பாஜக எதிர்ப்பு அப்படின்னு கடுமையா பேசுவார் அண்ணன் திருமா. பாஜக எதிர்ப்பு அவ்வளவு தேவையில்லைங்க அப்படின்னு தாவேகா சொல்லுதே. அதை பத்தி அண்ணன் திருமாவோட பார்வை என்ன? ஆளுநர் கிளம்புறாங்க, ஆளுநர் நான் ஆய்வு பண்ண போறேன் அப்படின்னு கிளம்புறாரு. உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை மனு தரணும்னா ஆளுநர் மாளிகையில கொடுங்கிறாரு. வைகையில இனிமே பிரச்சனைனா, வைகை நதியில பிரச்சனைனா ராஜ்பவன் கிளம்புறங்கிறாரு. அப்ப ஆளுநர் அரசுக்கு இணையான ஒரு அதிகாரமாக செயல்பட துணிகிறாரு. இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, தமிழ்நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானது. அதை தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய் கண்டிக்கவே இல்லை. அது குறித்து விஜய் ஏதாவது பேசணும் அப்படின்னு திரும்ப சொன்னாரா? ஏதாவது பேசணும்ட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல், அதுல இந்து கடவுளர்களை பத்தி சொல்லப்படுது. அது மத சார்பு கொண்ட பாடல். அது தேசபக்தி பாடல் என்று சொல்லப்பட்டாலும் மத சார்பு கொண்ட பாடல் தான். ஜனகணங்கிற அந்த ரவீந்திரநாத் தாகூர் இருந்த பாட்டை இங்க இந்தியாவோட நாட்டு பண்ண வச்சாங்க. ஆனா வந்தே மாதரம் பாடலை இன்னைக்கு கட்டாயமாக்குது மத்திய உள்துறை அமைச்சகம், அரசு விழாக்கள்ல பாடப்படணும்ட்டு. அது மத சார்பு கொண்ட பாடல், அதை எப்படி பாட சொல்லலாம் அப்படின்னு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசை விஜய் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் விஜய் வாய்மூடி மௌனமா இருக்காரு? அவர் கல்லூரி மகளாயிட்டாரா அப்படின்னு விஜய் நோக்கி திரும்ப கேட்டாரா? திரும்ப 100 நாள் வேலை திட்டம் 124 மாத்துறாங்க. ஆனா அது பிரச்சனை இல்ல. 40 விழுக்காடு நிதி சுமைய
மாநில அரசோட தலையில கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேரையை அவங்க மொழி மாற்றம் செய்றாங்க. இதை கண்டித்து விஜய் பேசியிருக்காரா? பேசுனது இல்லை. இப்படி பாஜக எதிர்ப்புங்கிற ஒன்னையே மறந்துட்டாரு விஜய். இன்னும் சொல்ல போனா அவரோட மேடை பேச்சுகள்ல, அறிக்கைகள்ல பாஜக அப்படிங்கறத கூட குறிப்பிடுறது இல்லை. பாஜக கட்சி பேசவே தேவையில்லை நிலைப்பாட்டுக்கு கரூர் வழக்கு எப்ப மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்படுச்சோ அப்பவே போயிட்டாரு. அப்ப கடந்த காலத்துல ஸ்டாலினை கல்வி கேட்டதில்லை, நிகழ்காலத்துல விஜயை கல்வி கேட்டதில்லை. கடந்த காலத்துல ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தாரு, நிகழ்காலத்துல விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. யாரு? பேராசான் திருமாவளவன். இவர் திமுக நட்பு சக்திங்கிறாப்புல, நட்பு சக்தி அப்படின்றாரு. ஆனா அந்த பக்கம் விஜய் தீய சக்திங்கிறாப்புல. அப்ப நாங்க திமுக எதிர்த்தா, கருணாநிதி எதிர்த்தா அதை விமர்சிக்கிற திருமாவளவன் திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு எதுவும் மாறல. அது எல்லாமே சிக்கலின் அடிப்படையில், பச்சை அடிப்படையில், பிரச்சனை அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் நாங்க எடுத்த ஒண்ணுதான். கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி பிறந்துச்சு. நாங்க எந்த சமரசம் பண்ண போறதில்லை. ஆனா எல்லாத்துக்கும் நியாயமான, தார்மீகமான காரண காரணிகள் இருக்கு. ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுத்தோம்னு. ஆனா தாவேகாவுக்கு அப்படி என்ன காரண காரணி இருக்கு? ஒண்ணும் இல்லையே. நீங்க நட்பு சக்திங்கிறீங்க திமுகவை, அவன் தீய சக்திங்கிறான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி. அது கூட்டணி இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுல நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்றது, குறை சொல்றது, அவதூறு பரப்புறது, திருச்சி பேசுறது. அதனால அண்ணன் திருமாவுக்கு உங்க வன்மத்தை, உங்க காழ்ப்புணர்ச்சிய, உங்களோட பொறாமைய, உங்களோட வயிற்றுச்சலை போக்குறதுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியை வளமை போல விமர்சிச்சு பேசுங்க. அதுக்கு முன்னாடி சமூக நீதித்துறை என்று வைப்பதா இல்ல ஆதி திராவிட நலத்துறை என்று வைப்பதான்னு கூடி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா அமைச்சரா இருக்கக்கூடிய வன்னியரசு சமூக நீதித்துறைங்கிறது சரிங்குதாரு. அமைச்சர்கள் இல்லாம கட்சி தலைவராக இருக்கிற நீங்க சமூக நீதித்துறையை கூடாது, ஆதி திராவிட நலத்துறைங்கிறீங்க. அப்ப சமூக நீதித்துறை வைக்கிறதா, ஆதி திராவிட நலத்துறை வைக்கிறதான்னு இந்த பிரச்சனையில கூடி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்புறமா நாம் தமிழர் கட்சி குறித்து அவதூறு பரப்பி வியாக்கியானம் பேசலாம்.